வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் எதுன்னு தெரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை, 4வது கடைசி சனிக்கிழமை. இது நேராக சிங்கனூர்லேருந்து வெள்ளலூர் போகிற ரோடு, அந்த பாலம் தெரியுது பார்த்தீங்களா? அப்படி போகாமல் இந்த ரோட்லேருந்து இப்படி நேராக இது இந்த ஸ்கூலை ஒட்டி உள்ளே போனீங்கன்னா அங்கே தான் இருக்கார் பெருமாள். அந்த பெருமாள் கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். வாருங்கள், புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் கோவிலை தரிசனம் செய்வோம். பெருமாள் தரிசனம் கிடைக்காது, கோவில் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய கூட்டம் இருக்கிறதுனால அந்த நிர்வாகஸ்தர்களை பார்த்து பேசினதில் இன்றைக்கி இருக்கிறதுக்கு வசதிப்படாதுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் பார்க்கலாம், வாய்ப்பு இருந்தால் கோயிலுக்குள்ளேயும் போய் எடுப்போம். இங்கே பாருங்கள், வீதியெல்லாம் 2 வீலர் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. பூராமே கோவிலுக்கு வந்த பக்த கோடிகளுடைய வண்டி தான். இல்லாட்டி இந்த வீதியெல்லாம் சாதாரண நாளில் இவ்வளோ வண்டியெல்லாம் நிற்காது, 1-2 தான் நிற்கும். அந்த கோபுரம் பாருங்கள் என்ன கம்பீரமாக நிற்கிது பார்த்தீங்களா? இதனுடைய அந்த வீதி பெயர் வந்து மேற்கு அக்ரஹாரம் வீதி. இந்த வீதியில் போனீங்கன்னா அந்த கோவில் வடக்கு நோக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக அந்த கோபுரம் நம்மளை அப்படியே வான்னு இழுக்குது பார்த்தீங்களா? இத்தனை பேர் பாருங்கள். அந்த அம்மா பூக்கார அம்மா வந்து கொடை பிடிச்சிருக்காங்க. தனக்கா பூவுக்கா அவங்கள கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அந்த கோவில் பெயர் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் ஸ்ரீ திருவிக்கிரம நாராயண சுவாமி திருக்கோவில் அப்படிங்கிறது அந்த கோவிலோட பேர். நல்ல ஊருக்குள்ளே நெருக்கமாக வீடுகள் அடர்ந்த இடத்துல அந்த கோவில் கம்பீரமாக நின்றுட்டுருக்கு. மக்கள் வந்த வண்ணமாக இருக்காங்க. வரிசையில் பொறுமையாக நின்று அழகாக உள்ளே போகிறாங்க. எந்த விதமான அடிதடி தள்ளுமுள்ளெல்லாம் கிடையாது. பக்தின்னா இப்படி தான் இருக்கணும். ஏன்னா கோவிலுக்கு வர்றதே மன நிம்மதிக்காகவும் அமைதிக்காகவும் தான். அங்கே வந்து நான் முந்தி நீ முந்தின்னு சண்டை போடுறதுல வந்து அர்த்தமே கிடையாது. அப்போ நம்ம கோவிலுக்கு வரையாமலே இருக்கலாம் இல்லைங்களா? அங்கே பாருங்கள் என்ன அழகாக அவங்க எல்லாருமே வந்து அந்த கோவிலுக்குள்ளே நுழையிற இடத்துல ரொம்ப அழகாக நேர்த்தியாக போயிட்டுருக்காங்க. இது வந்து நம்ம பின்புறம் இருக்கும், கோவிலுக்கு நேர் பின்புறம். அங்கே வெளியில் வராங்க பார்த்தீங்களா வரிசையாக, அவங்கெல்லாம் சாமி கும்பிட்டு நேராக பின்பக்கமாக வந்து அப்படியே அங்கே அன்னதானம் வாங்கிட்டு இப்படி வெளியே வந்துடுறாங்க. சில பேர் வாங்கி அப்படியே அங்கே சாப்பிட்டுக்கிட்டே வராங்க பார்த்தீங்களா? அங்கேயே நின்று சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு. அது மாதிரி ரொம்ப அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முன்பக்கம் நுழைவாயிலும் பின்பக்கம் வெளியேறும் வழியும் இருப்பதால் எந்த விதமான கசமுசா தள்ளுமுள்ள ஒன்றும் கிடையாது. கோயிலுக்குள்ளே போகிற இடம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. யாரும் எதுக்க வர்றதில்லை, வர்ற வழியும் இல்லை. வர வழி இருக்குது, ஆனால் வர வழியில் வர ஆள் இல்லை. அவங்க எல்லாருமே வளைஞ்சு உள்ளே போய் திருப்பதி மாதிரி நிறையா க்யூ நிற்கிது. அதெல்லாம் போய் நீட்டாக போய் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், உள்ளே போகிறதுக்கு என்ன அழகாக நின்று வரிசையாக போகிறாங்க பாருங்கள். அது மாதிரி உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் நல்லா நிம்மதியாக தரிசனம் பண்ணிட்டு பின்பக்கமாக வெளியே வந்து அன்னதானம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆக இந்த கோவில் இந்த அளவில் இன்றைக்கி புரட்டாசி கடைசி சனிக்கிழமை என்பதால், பெருமாளை கண்டுக்காமல் விடக்கூடாது என்பதால் இன்று இந்த காட்சி உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. எல்லாரும் திவ்யமாக இந்த கோவிலையும் அந்த ஏரியாவையும் அந்த மக்களையும் அந்த கதையும் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு சமயத்தில் நம்ம கோயிலுக்கு உள்ள என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க அனுமதியோடு நாம் எடுக்கிறோம். சரிங்களா? ஆக இன்றைக்கி இதுதான் விசேஷம். கிட்டத்தட்ட நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். ஏனென்றால் நிகழ்ச்சியே அறிமுக நிகழ்ச்சி மாதிரி தான் இருக்குது. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இதை பற்றியே உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.